ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க சைவ முட்டை ஆம்லேட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கேங்க. அந்த மஞ்சள் கருவுக்காண்டி இது வந்து மாம்பழமும் வச்சு செய்யலாம். நான் மாம்பழம் வாங்காதனால இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு ஜூஸ் எடுத்து அது தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டேங்க. இந்த ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு இந்த ஆரஞ்சு ஜூஸ் அதிலே ஊற்றி கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு அகரகரை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதோட ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு கரைச்சி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு முழு தேங்காவை பால் எடுத்து வச்சுருந்தேங்க. இது ரெடி பண்ணி அதே ஒரு சின்ன கிண்ணத்தில் மஞ்சள் கருவுக்காண்டி ஒரு சின்ன கிண்ணத்தில் தனியாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கடையை அடுப்பில் வச்சு அந்த கொஞ்சமாக அகரகர் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அகரகர் போட்டு கரைஞ்சதுக்கப்புறமா இந்த தேங்காய் பாலையும் எடுத்து அதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் அதோட சர்க்கரையை போட்டு இறக்கி வச்சுட்டேங்க. இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. அவ்வளோதாங்க. இந்த பக்கம் ஒரு கிண்ணத்தில் அந்த மஞ்சக்காரை ஊற்றி வச்சுருந்தேங்க. அது இந்த ரெடி பண்ணி வச்சுருந்தா தேங்காய் பால், அகரகர் தேங்காய் பால் இதை ஒரு தட்டில் ஊற்றி நடுவில் அந்த மஞ்சக்காரு கிண்ணத்தையும் வச்சு இந்த தேங்காய் பாலையும் சுற்றி ஊற்றி முட்டை ஆம்லேட் மாதிரி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் ஜில்லான செட் ஆனோன்னே எடுத்துட்டேங்க. எடுத்து மறுபடியும் அந்த கிண்ணத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் கருவை அந்த நடுவில் வச்சு முட்டை ஆம்லேட் மாதிரி அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, சாப்பிட்டதே தெரியல. நல்லா ஸ்மூத்தாக அந்த தேங்காய் பால் அகரகர் மிக்ஸ் பண்ணி செஞ்சேன்னா நம்ம தேங்காய் வந்து இளநீ வழுக்கையை சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சுங்க. இது சாப்பிட்டதே தெரியலங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முட்டை ஆம்லேட்